பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் என்றாலே பொதுவாக இன்றைக்கு இருக்கிற நாட்களில் சிலர் புரிந்திருக்கிறார்கள், சிலர் புரியவில்லை. பொதுவாக பாடுகள் கூடிய வசனங்களை அவர்கள் அதிகமாக பிரசங்கிப்பதில்லை. பாடுகள் பதியப்பட்டுள்ள வசன பகுதிகளை வீடுகளில் அவர்கள் பதிப்பதில்லை. காரணம், எப்பொழுதுமே மக்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே தேவைப்படுகிறதாக எண்ணுகிறார்கள். ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக ஒரு பாடுகள் என்று கண்டிப்பாக இருக்கும். சில மக்கள் இப்படி யோசிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு பாடுகளே இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிலர் இந்த பாடுகளை தொடர்ந்து பட விருப்பம் இல்லாத மக்களாகவும் இருக்கிறாங்க. சரி, அப்படியானால் வேதமானது அல்லது கர்த்தரானவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? இது எல்லோரும் அறிந்த ஒரு மிக சிறந்த பிரபலமான பாடம். ஆனால் இது நாம் வாயினால் சொன்னாலும் கூட அநேகர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தனி மனித அதிகாரங்களும் நிறுவனங்களும் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து தாங்கள் சுய இஷ்டமான சில வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பாவத்தின் மேல் வெற்றி பெறத்தக்கதாக ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை போல பாடுபட வேண்டும் என்பதுதான் மாதிரி. இன்னும் சில மக்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது, நாம் கிறிஸ்துவை போல வளரவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. நிச்சயமாகவே அவர் இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாக இந்த பூமியில வந்து விட்டார், ஆகையால் அவரை நாம் பின்பற்ற முடியாது என்றும் எப்பொழுதும் நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் பாவத்தை நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. தொடர்ந்து நம்ம வாழ்நாளில் மாம்சம் இருக்கிற நாள் வரைக்கும் நாம் பாவம் செய்து கொண்டே தான் இருப்போம். பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியாது என்றும் சில மக்கள் போதிக்கிறாங்க. சரி, கேட்கறதுக்கு என்னமோ ரைட்டு, சரி, அப்போ நம்ம பாவத்திலே செஞ்சுட்டே இருப்போமா அப்படின்னு தோணும். ஆனால் இது குறித்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவனும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு போதிக்கிற பகுதி என்ன, நாம் எப்படி நடக்கும்படி நமக்கு முன்னே இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் இதை ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் நாமகரண மக்களோ அல்லது பெயருக்காக வாழுகிறவர்களோ அவர்கள் வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரமே விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சம்பளம் வேணும்னா வேலை செய்யணும். வேலை செய்யாமல் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது சம்பளம் கிடையாது, அது தயவாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்தது. அப்போ அப்படியே எல்லா காலத்திலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் ஒரு வேலை செய்தால் தான் ஒரு சம்பளமோ அல்லது கூலியோ கிடைக்கும். அப்படியான எதுவுமே செய்யாமல் நமக்கு சும்மா வந்துடும் அப்படிங்கிற போதனையும் வேதத்தில் மனுஷங்க தவறாக புரிந்து கொண்டு போதுறாங்க. நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், நமக்கு தேவன் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்ற கொள்கையும் கூட இருக்கிறாங்க. பாருங்க, இதை மையமாக வச்சு தான் நாம் இன்றைக்கு இந்த பாடங்களை பேச போகிறோம். நீங்கள் கவனமாக ஜெபத்தோடு கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு நிச்சயமாகவே வாழ்க்கை என்றால் போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. போராடுகிற ஒரு மனிதன்தான் பலசாலியாக வளர முடியும். போராடி வெற்றி பெறுகிறவன் தான் உத்தமனாக இருக்க முடியும். சில மக்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் போல பயம், திகில் இருக்கிறது. ஐயோ, நம்மால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு எண்ணங்களும் அவர்களுக்கு வருகிறது. நிச்சயமாகவே அவர்கள் முன்னாக வெற்றி பெற்ற அவர்களோடவே கூட பிரயாணம் பண்ண அந்த 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களை அவர் கவனிக்க மறந்து விடுகிறார்கள். ஆனால் தோற்று போகிற மக்களை பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு கலக்கமும் பயமும் திகிலும் வரத்தான் செய்யும். நிச்சயமாகவே நாம் சட்டதிட்டங்களை மதிக்கிற பொழுது நம்மை சிருஷ்டித்தவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் நமக்கு இருக்கும். இயேசுவானவர் ஜெயித்தார். அதுக்கு முன்னாக மோசே மற்றும் யோசுவா, காலேப் போன்றவர்கள், இதுபோன்ற அநேக மக்கள்
தாவீது தன் வாழ்நாளில் ஒரு சங்கதி தவிர ஒன்று என்ற பக்கமும் உலகாதிருந்தார் என்ற மாடலை நாம் பார்க்குறோம். அதே போல் எபிரேயர் 11ஆம் அதிகார லிஸ்ட்லையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். சரி, இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஓஹோ, நான் மட்டும் புதுசு கிடையாது, ஜெயிப்பதில் நான் மட்டும் ஒரு புதிய நூதனமான மனிதன் கிடையாது, எனக்கு முன்னே அநேகர் ஜெயித்திருக்கிறாங்க, அநேகர் தோத்தும் போயிருக்கிறாங்க. அப்போ நான் தோல்வியுற்ற மக்களை பார்க்காம வெற்றி பெற்ற மக்களை பார்த்து அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றுவது மேன்மையாக இருக்கும் தானே. அப்படியானால் எனக்கு ஒரு பயம் கிடையாது. என்ன பயம் கிடையாது? எனக்கு முன்னே வெற்றி பெற்ற அநேக மாதிரிகள் இருக்கிறபடியினாலே அவர்களும் மனிதர்கள் தான், நானும் மனிதர் தான். ஆகையினால் அவர்கள் வெற்றி பெற்றால் என்னாலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் என்ற பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் போராட்டங்களும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், வெற்றி பெறுவதற்கான வழிகளை நாம் தேடும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லவர். ஆனால் தேடாத பொழுதோ அங்கே உதவிக்காக நமக்கு தேவன் வருவதில்லை. நாம் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அநேக உதவிகளை பிதாவிடமே கேட்டார். பாவத்தை ஜெயிப்பதற்கான உதவிகளையும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கேட்டுக்கொண்டார். அப்போ ஒவ்வொரு நேரங்களிலும் அவருக்கு தேவதூதர் சில நேரங்களில் உதவிகரமாக இருந்தார்கள். நாம் பாவத்தின் மேல் வெற்றி பெறுவதற்காக நாம் உதவியை கேட்கணும். நம்மால் பாவத்தை வெற்றி பெற எல்லா நேரங்களிலும் முடியாது. அவரால் அது முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போவுமே தொடர்ந்து இருக்கிறது. ஆகவே நாம் சில நம்முடைய பலத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா நாம் தோற்று தான் போவோம். நம்ம ஒவ்வொரு நேரங்களும் தயவுகளும் உதவிகளும் பாவத்தை ஜெயிப்பதற்கான பலனும் நாமும் ஜெபத்தில் கேட்கணும். கண்டிப்பாக கதறி கேட்கணும், அழுது கேட்கணும். தேவ பயத்தோடு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக வெற்றி தருவார். ஆனால் நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 திராணிக்கு மேலாக தேவன் நமக்கு எது ஒன்றுமே கொடுக்க மாட்டார் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்படி இல்லாத பொழுது நம்ம ஒரு வீண் பயம் பெற்ற பிள்ளைகளாக, ஐயோ இது தாங்க முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி வெற்று பயங்களை பயந்து விடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய பிதாவானவர் நமக்கு கொடுப்பதில்லை. அதில் தப்பிக்கொள்ளும்படியான போக்கும் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார் என்பதையும் நாம் நம்பணும். இப்படி நான் நம்பும்போது தேவன் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கும் விசுவாசம் இல்லாத ஒருவருக்கும் தேவன் உதவி செய்வதில்லை. அவர்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அவிசுவாசத்தினாலே எப்படி சாகடிக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய வகையிலே அவர்களும் சாகடிக்கப்படுவார்கள். ஓட்டத்தை தொடர முடியாத மக்களுக்கு பலவீனங்களிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியாது என்று நான் நினைக்கிற பொழுது தேவன் எனக்கு உதவி செய்வது கிடையாது. இருப்பினும் நாம் தேவன்கிட்ட தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக பெற முடியும். சரி, நமக்கு போராட்டம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது, சேவகனாக இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, புயல் மழை வெள்ளங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கடந்து போகும்போது தான் கடைசியில் நமக்கு ஆளுகை நமக்காக அளிக்கப்படுகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நாமோ இப்பொழுது இந்த மாம்சம் இருக்கிற நாட்களிலே நமக்கு யுத்தம் இருக்கிறது. ரொம்ப 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 மாம்சத்திலே நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இதே நம்ம அடிக்கடி சொல்லுகிற அந்த வார்த்தையானது கலாத்தியரில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, ஒன்று தடை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆகையினால நாம் இதை வெற்றி பெற்றால் மட்டும்தான் செய்ய முடியும். கலாத்தியரில் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இருக்கிறது. ஆக நாமோ வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அநேக பரிசுத்தவான்கள் மூலமாகவும் கிறிஸ்து மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நம்ம இந்த போராட்டத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிஞ்சிருக்கணும். ஒன்றுமே இல்லை, நாம் சுகமாக போயிடலாம், அப்படி தேவன் யாருக்கும் கொடுக்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட போதனையும் உங்களுக்கு போய், பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது என்ற அந்த போதனையும் போய். ஆகவே இப்படிப்பட்ட மாயமான தந்திரமான பொல்லாப்பான ஆகாத சம்பாசனையான அவைகளுக்கு நாம் செவி கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய கிரியைக்கு தக்க ஒரு பலன் வேணும்னா நான் நிச்சயமாக போராடி தான் ஆகணும், வெற்றி பெற்று தான் ஆகணும். அதற்கு தேவன் பலம் தரும்படி நம்ம கேட்கணும். சரி, இப்போ நம்ம
இந்த கண்ணோட்டத்தோட இந்த பாடத்துக்குள்ளே நம்ம நுழைவோம். இது நான் முன்னமே சொன்னது போல் அடிக்கடி எல்லாரும் பாடுகள் என்ற பாடத்தை கேட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் இந்த பாடுகளை குறித்து இன்னும் நாம் உற்சாகப்படுத்துவதற்கு இது உதவி செய்யும். அப்போ நம்முடைய யுத்தத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது. மத்திய 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, 13-14, நாம் பிரவேசிக்கிற அந்த வழி, அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய பாதை ரொம்ப லகுவானது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் கடுமையானது, தாங்க முடியாது என்று சொல்ல முடியாது. அழுத்தமும் நெருக்கமும் நிறைந்த பாதை. நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்க முடியாமல் நம்மளை தடுத்து நிறுத்தி நம்ம நீதியின் பாதையில் நடக்க வேண்டிய வழி. ஏன்னா நம்ம மனுஷங்களாகிய நாமோ எப்போதுமே நம்முடைய பிரியமான நமக்கு என்ன விருப்பமோ அதை தான் நம்ம செய்ய தீர்மானிக்கிறோம். ஆனால் அதனால தான் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று சொல்கிறார். ஆகினா ரொம்ப உயரமானது. அதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நம் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தைக்கக்கூடாது. அது வரும் என்று நம்ம அறிந்திருக்கணும். ஏன்னா வரும் என்று இயேசு மத்திய 10 சீசருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்லை அப்படி நம்ம நினைக்க முடியாது. வாழ்நாள் முழுதும் நாம் இருந்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளவு காரியங்களை நம்ம வளர வேண்டியதாக இருந்துக்கிட்டே இருக்கோம். ஆகையினால இது வேணுமா வேணாமா, ரோமர் 6:16 நாம் தான் தீர்மானிக்கணும். வேணாம்னா வேற ஒன்றுக்கு அடிமையாக போடுவோம், வேணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நித்திய ஜீவனிலே பங்கடைய முடியும். அப்போ நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்கிற காரியத்தை மனப்பூர்வமாக போராடி வெற்றி பெற நாம ரொம்ப உதவி செய்யணும். இப்போது ஒரு நிமிஷம் கொஞ்சம் நமக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயிக்க முடியாத ஒரு போராட்டத்தையோ ஒரு யுத்தத்தையோ நமக்கு முன்னாக வைப்பதில்லை. அவர் எப்படி சகித்து கொண்டாரோ அவைகளைத்தான் நம் முன் வைத்திருக்கிறார். அந்த பகுதியில் நாம் பயமடையவோ அல்லது கலக்கமடையவோ அல்லது நாம் என்னால் முடியாது என்றோ நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா 1 யோவான் 2 சொல்லியிருக்காரு, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். இப்போ எபிரேயரில் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போ நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்றார். ஆக நம்ம இது ஏதோ ஒரு இயலாத சூழ்நிலையை நமக்கு நியமிச்சிட்டாரு, நம்மால் முடியாது என்று நம்ம இப்போ அநேக மக்களுக்கு இப்படி போதிக்கப்பட்டு உள்ளே வர்றதில்லை. ஏதோ ஒவ்வொரு வேற காரணங்களுக்காக உள்ளே வர்றாங்க. சிலர் படிப்பதற்காக, சிலர் அதில் சில மார்க்கத்தில் வெறுப்பேறி போய் மற்ற மதத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. சிலர் பூமிக்குரிய தேவைகளுக்காக. அது ஒரு சரியானது இல்லை, அது வெறுப்பாக போச்சு, அல்லது அங்கே பிரிஞ்சு போய் இங்கே வந்திருக்கிறாங்க. மெய்யாகவே உணர்ந்து கொண்டவர்களாக இந்த மார்க்கத்தில் நுழைவது என்பது நிலைத்திருப்பாங்க. உணர்ந்து கொள்ளாத பொழுதுதான் அவங்க வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அந்த பாடுகளும் துன்பங்களும் நமக்கு இருக்கும் என்பதை அவங்க எப்பொழுதுமே மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்ட பிற்பாடு தான். அப்படி நாம் போதிக்கப்பட்டிருந்தா அவங்க உணர்ந்து கொண்டிருப்பாங்கன்னா சாத்தான் அதை எடுக்காமல் வச்சிருந்து அதை செஞ்சிருப்பான் நிச்சயமாகவே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், சீசர்களை அனுப்பும் பொழுதே அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதாவது எல்லாத்தையும்னா ஏறக்குரிய உங்களுக்கு என்னென்ன பாடுகள்லாம் இருக்கும், என்ன செய்வாங்க, எப்படி துன்புறுத்துவாங்க, மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, நீங்கள் என்ன செய்யணும், எவ்வளோ உங்களை நெருக்குவாங்க, உங்களை கொலை கூட செய்வாங்க, அந்தளவுக்கு சொல்லி கொடுத்து தான் அனுப்புனார். ஐயோ அவங்க குழந்தையாச்சே, அதனால நம்ம அப்படிலாம் சொல்லி கொடுத்துடக்கூடாது, மிரண்டு போயிடுவாங்கன்னு ஏன் சொல்லலை. அதுதான் நுழைவு வாயில். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது தான் அவங்களுக்குள்ள ஒரு பலமான இருதயம் இருக்கும். அப்போது ஒரு நாள் பாடு வரும்போது இது ஒரு ஆச்சரியம் இல்லை, இது ஒரு திகைப்பு இல்லை அப்படின்னு திகைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஐயோ இது முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அப்போது இதெல்லாம் அவங்க அறியாமை குறித்து தான், வளர்ச்சி இல்லாத குழந்தை பருவத்தை குறித்து தான் இன்னும் பேசும். அப்போ குழந்தையாகவே இருந்தோம்னா நம்ம நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாமல் தான் இருப்போம். அப்போ அதிகமாக வளர்கிறவங்க நிச்சயமாக குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க.
இப்போது யோபு உத்தமமாக இருந்தார், சன்மார்க்கமாக இருந்தார், தேவனுக்கு பயந்த மனசாக இருந்தார். ஆனால் யோபினுடைய மனைவியின் அழுத்தத்தில் தேவனை தூசிக்கும்படி சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அவருக்கு இருந்த விசுவாசம் இவங்களுக்கு எங்கே? இப்படி சில நேரங்களில் இல்லாமல் கூட போகலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு அவரோடையே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஆகையினால இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஒரு வெறுமனே ஒரு மெய்யான வாழ்கிற வாழ்க்கையாக அது இருக்கலை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவங்க எல்லா சோதனையிலையும் யோபுவை போல பாவம் செய்யாமல் தான் காத்திருப்பாங்க. ஆனால் அவங்க மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய உடைமைகளுக்காகவும் வாழ்ந்தபடினால தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யோபு அந்த சூழ்நிலையிலையும் தன்னை பாவம் செய்யாமல் காத்துக்கிட்டார்னா அவர் ஒரு வளர்ந்த மனிதனாக இருக்கிறார், பாடுகளை புரிந்து கொண்ட மனிதனாக இருக்கிறார். சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்ற ஒரு காரியத்தை நன்றாக புரிந்திருக்கிறார். அதுபோல லோத்து நீதிமானாக இருந்திருக்கிறார். ஆனால் மனைவியோ பின்னிட்டு பார்க்கிற மனுஷியாக இருந்திருக்கிறார். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற பொழுது என்ன புரிந்து கொண்டோம் என்றால், நம்ம கூடவே பயணிக்கிறவங்க எல்லாருமே நம்மை போலவே இருப்பார்கள் என்று நாம் நினைத்து விட முடியாது. அவர்கள் அந்த பாடுகளை சகித்து கொள்ள முடியாத ஒரு பலவீனமான விசுவாசம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் எவ்வளவு கட்ட வேண்டுமோ அவ்வளவு நம்ம செய்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆகவே இந்த பாடுகளை எல்லாம் நாம் அறிந்தே இருக்க வேண்டுமே தவிர நாம் ஏதோ புதுசாக நாம் நினைக்கக்கூடாது. அதனால தான் இயேசு அவங்களுக்கு இந்த பாதையை காட்டுறதுக்கு முன்னாடி அவர் நடந்து காட்டி நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கண்டு நீங்கள் மிரண்டு போக முடியாது. இதுவரைக்கும் ஒரு முன்னுரையான காரியங்களை தான் நான் சொன்னேன். இப்போ தான் நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகிறோம். அப்போது நமக்கு யுத்தம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நமக்கு நெருக்கம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது, நம்ம அனுதினமாக நம்ம சாகணும், இது போன்ற அநேக காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை இழக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்கிறது. அப்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3:4 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவனாக தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பாருங்க, அப்ப நல்ல சேவகனா இருக்கணும்னா பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது நம்மளை மோசம் போய்கிடும். நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை நாம் செய்கிற பொழுது பிழைப்பு கடுத்த அலுவல்கள், நம்ம பிழைப்பு என்ன? நல்ல போர்ச்சவனாக தீங்கு அனுபவின்னு சொல்றார். நன்மையை அனுபவின்னு சொல்லல, தீங்கை அனுபவி. அப்ப தீங்கு அனுபவிச்ச பிற்பாடுதான் அவங்களுக்கான ஒரு காரியம் கிடைக்கும். அப்போ இராணுவத்தில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் யாருக்கு எழுதி கொண்டாங்களோ ஏற்றவனாக தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதங்களும் யாருக்காக நம்ம சேவகம் எழுதி கொண்டிருக்கிறோமோ அந்த சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி தான் நடக்கணுமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு நடக்கும் பொழுது பிழைப்பு கெடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்றோம். அப்ப சிக்கிக்கொண்டவங்க வெற்றி பெற மாட்டாங்க, அங்கிருந்து அனுப்பப்படுவாங்க. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தொடர் பாடங்களை ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்ல போறதாவது, நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நாம கண்டிப்பாக போராடி கொண்டிருக்கிறோம். ஏதோ சும்மா நமக்கு கிடைச்சிடல, எல்லாமே நம்ம போராடி, அந்த போராட்டமே தேவனுடைய பலத்துல தான் நம்ம கொடுத்த பலம், அதுல தான் போராடுறோம். என்னுடைய சொந்த பலத்துல நான் போராடணும் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு கொடுத்த ஆவி, ஆத்துமா, சரீரம் இதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தது. அவருக்கு நான் பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போது பயத்தோடு செபிக்கிறேன், அவர் என்னை தகுதிப்படுத்துறாரு. அப்போ தொடர்ந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். யுத்தத்தில் பொதுவாக அனுபவிக்க எதிர்கொள்ள துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கும். கண்டிப்பாக யுத்தத்தில் நீங்கள் எவ்வளவு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளோ விளாண்டுக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளவு நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, எந்த நேரமும் அது பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும். ஆம், நிச்சயமாக நாம் அந்த எதிரிகளோடு சண்டையிடுவதற்காக, நாம் எப்பொழுதுமே அந்த கஷ்டங்களை சகித்து கொள்வதற்காக, நாம் எதிர்பார்த்து வெற்றிக்காக நாம் வேண்டிக் கொண்டிருப்போமே தவிர அதற்கான ஆயத்த பணிகளை செய்வோமே தவிர நீங்கள் விளாண்டுக்கிட்டோ சிரிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ நீங்கள் ஜோக் அடிச்சுக்கிட்டோ இருக்க மாட்டீங்க. அப்போ நம்முடைய யுத்தத்தில் இது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக நம்ம இதை எதிர்பார்த்தே காத்திருக்கிறோம். அதனால நம்ம கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவனாக இருப்பதற்கு தீங்கு அனுபவிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு பங்காளியாக நம்ம இருக்கணும். அதாவது கிறிஸ்துவோடு கூட
பங்காளியாக நாம் இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் இது வரக்கூடிய பாடத்தில் இன்னும் விரிவாக நாம் பார்க்க திட்டம் வைத்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் இதை பற்றி பேசுவோம். இப்போ இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை அழைத்த நோக்கமானது நாங்கள் பாடுபடவும், உடைய குமாரனுடைய சாயல் அடையவும், நித்திய ஜீவனை தரித்து கொள்ளவும். பிதாவே, நாங்கள் துன்பங்கள் உடைய நெருக்கங்களும் அழுத்தங்களையும் சகித்து பரிபூர்ணப்படுவதற்கு ஏதுவான வழிகளை பின்பற்ற எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இப்படிப்பட்ட வழிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும். இஸ்ரவேல் மக்கள் இதை உணர்ந்து கொள்ளாத போது வனாந்தரத்திலே அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். பிதாவை, இன்றும் ஆவிக்குரிய வகையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் நிச்சயமாகவே மரித்து போய்விடுவோம். ஆகினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு கடைசி வரை ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.